கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜூலியாவை காமிக்கிறாங்க. அவளுக்கு இன்னைக்கு வெட்டிங் நடந்துட்டுருக்கு. பட் டக்குன்னு அவள் எனக்கு திரும்ப கல்யாணம் ஆயிட்டுருக்கு, நான் இப்போ ரீபானா இருக்கனான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போய் பார்த்துட்ருக்கா. ஸோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, ஆப்பாங்க நான் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னால் அந்த சைடில் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன் டார்லிங் அப்படின்றத சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ சேவியர் அங்கே ரொம்ப ஹாப்பிட்டு ஓடி வந்துட்டுருக்கான். அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுது. பேபி நீ எப்படி என்னை விட்டுட்டு வேறு ஒருத்தையே போய் கல்யாணம் பண்ணலாம், அங்கே பாரு வெட்டிங் ட்ரெஸ்ஸை உன்னை விட நான் தான் பெஸ்ட்டாக இருக்கேன் பார்க்க, நான் தான் அவரை கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே வம்பு பண்ணதுமே அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு சிரிப்பு வந்துட்டுருக்கு. நீ வந்துட்டு என்னை எப்படி ஆசையெல்லாம் பேசுவ, நீ இப்போ என்னை வேணான்னு விட்டுட்டு இந்த மாதிரி என்னை ஹார்ட் பிரேக் பண்ணிவிட்டு நீ வேறு ஒருத்தையை போய் கல்யாணம் பண்ணுவியா அப்படின்ற சைட்டு அவன் கேட்டதும், என்ன பேசிகிட்டு இருக்க, நீ யாருன்னு சொன்னால் அங்கே இருக்க எல்லாரும் என்னடா கொடுமை இது, உண்மையான மாப்பிள்ளையோட குணம் வெளியே வருதா அப்படின்றத சொன்னதும், இந்த காலத்தில் இதான்ப்பா ட்ரெண்டிங், என்னத்தை போய் சொல்கிறது அப்படின்ற செட்டு பேசுகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஹாப்பியாகிட்டு, போன டைம் என் வாழ்க்கை ரொம்ப நாசமாயிருச்சு, பட் ஆனால் இந்த டைம் தப்பிக்கிறதுக்கு நல்ல சான்ஸு, சேவியரை போன டைம் என்னால் காப்பாற்ற முடியல, பட் இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணுறதுக்கு இது என்ன நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சுடா, இந்த வெட்டிங் இதோட முடிஞ்சிச்சின்னு சொன்னதும், பேபி நீ ஏன் கவலைப்படுற, நீ வந்துட்டு என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கல கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னதும், உனக்கு யாராச்சும் ட்ரக்கு கொடுத்துருக்காங்களா, எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனை போய் அடிக்க பண்ணா. அப்போங்க நம்ம ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிவிட்டு, சேவியர் இந்த டைம் நம்ம 2 பேருமே சேர்ந்து டீம் ஒர்க் பண்ணலாம், கண்டிப்பாக நம்ம வந்துட்டு தப்பிச்சிடலாம் இங்கே அப்படின்றத சொல்லிட்டு, நான் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக்காகி போயிடுது. அங்கே ஒரு பர்சனை கூப்பிட்டு நான் சொன்னதை ஏற்பாடு பண்ணுன்னு சொல்கிறா. ஸோ வா என் கூடன்னு சொல்லிட்டு போனால், ஐயோ ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு போயிட்டுருக்கான். எல்லாமே சொதப்பிச்சேன்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகி போயிடுது. அவனுக்கு கேலி கூத்தா பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இங்கே நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸ் ரொம்ப கவலையாயிட்டு, இவன் என்னைக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணிப்பான்னு தெரியல, இப்படி ஊரை சுற்றிட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கானே, கடவுளே எனக்கு ஒரு நல்ல மருமகளை கொண்டு வான்னு சொன்னதுமே அப்பாங்க பட்லர் ஓடி வந்து, சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எத்தனோட கல்யாண பார்ட்டியில் அவங்க பையன் பங்குந்துட்டு அவரை தான் மேரேஜ் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டாரு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. அட படுபாவி, ஊரை சுற்றி உருப்படாமல் இருந்த கடைசி இப்படி மருமகளை கூட்டிட்டு வருவான்னு பார்த்தா மருமகனை கூட்டிட்டு வரானான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அப்பாங்க இல்லை மேடம், ஆனாங்கல்ல அவங்க வந்துட்டு அவரை பிடிச்சி எழுதிட்டு போயிட்டாங்க மேரேஜ் பண்ணேன்னு சொன்னதும் அப்போங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, உடனே ஏற்பாடு பண்ணுங்க என் மருமகளை பார்க்கன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு போனால், இங்கே நம்ம ஹீரோவை பிடிச்சி வேமா அவங்க வெட்டிங் பண்ணிக்க இழுத்துட்டு போயிடுச்சேக்கா, ஏரியருக்கு நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணுவேன், எங்கள் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும், அப்படியா தெரிஞ்சா பார்ப்போம் வா என் கூடன்னு சொன்னால் அவங்க பேரண்ட்ஸ் அங்கே ஹாப்பி ஆகிட்டு வர்றாங்க. ஐயோ அப்பா அம்மா ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னால், விலகி போடா என் மருமகளை பார்க்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு இந்தம்மா சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்கு, அவனை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்றத சொன்னதும், ஐயோ கடவுளை என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின் கையை காமின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணிட்டு இருக்காங்க மோதிரம் போடுறதுக்கு. அவன் வந்து கையை வந்துட்டு அப்படியே இருக்கலாம் பிடிச்சிக்கிட்டதுமே, ஓ நீ இப்படி பிடிச்சேன்னா என்னால் போட முடியாதா, இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி கையெழுத்து வெட்டிங்குமே பண்ணிடுறா. ஐயோ என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சா, அவ்வளோதானா, நீ ரொம்ப மோசமானவ அப்படின்ற செட்டு தீச்சான். எடுக்க சொன்னாலுமே பக்கத்தில் வராமல் இருக்கவும் காதை பிடிச்சி இழுத்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறா. என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, கடவுளே என்னை காப்பாற்றி, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக கத்தி அழுத்ததும், இவ்வளோ ஹேண்ட்ஸமான ஒரு பேச்சுலர் இப்போ பண்ணிட்டாங்க அப்படின்ற சொன்னதும் உங்கள் அப்பா ஓங்கி ஏற்றி தள்ளுறாரு. குடும்பமானத்தை வாங்கிட்டு என்னென்ன பேச்சு பேசுகிறான் பாரு அப்படின்ற சொல்லிட்டு, நல்ல வேளை என் மருமகை எங்கள் மானத்தை காப்பாற்றினான்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம எத்தனோ அவங்க சிஸ்டர் வர்றாங்க. அப்பாங்க நீ வந்துட்டு பேசாமல் என் கூட சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கோ வான்னு சொன்னதுமே, வெட்டிங்கில் விட்டுட்டு வந்த எத்தனை மாதிரி ஒரு பர்சன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு பேசுகிறா. ஸோ ஹீரோயினுக்கு இவங்க பிளான் எல்லாம் தெரியும். இவன் சொத்தை அபகரிக்கிறதுக்காக 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்காங்க. எத்தனைக்கு அவளுக்கு தான் அஃபேர் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அப்போ யாரையும் ப்ளேம் பண்ண விரும்பலப்பா, நீ வா அப்படின்ற செட்டு கூப்பிட்டா, நம்ம ஹீரோயின் நான் தான் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டேனே அப்புறம் கல்யாணம் பண்ண முடியும்னு சொன்னதும், யாரை போய் கல்யாணம் பண்ணேன்னு சொன்னால் இவரை தான் சொன்னதும், இந்த லூசரை போய்
கல்யாணம் பண்ண அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவமானதுமே, உன் கண்ணுக்கு வேணா அப்படி தெரியலாம், பட் எனக்கு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் தெரியறாருன்னு சொன்னதும், நீ வந்துட்டு என் பின்னாடி கெஞ்சிட்டு சுற்றுன கல்யாணம் பண்ணிக்க, இப்போ என்ன நீ வந்துட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். சரிமே சிஸ்டர், நீ எப்படி வந்துட்டு இப்படி சீட் பண்ணலாம்? அப்போ ஆல்ரெடி அவர் கூட வந்து பிளான் எல்லாமே பண்ணி வச்சு தான் நீ வந்து லுக்காஸ் குடும்பத்தோடு சேர்ந்து நம்ம எத்தனை ஏமாத்தினியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், ஓ அப்படியா, யார் வந்தாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னதுமே கோவமாயிட்டு ஹீரோயின் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. என்ன தைரியம் தான் நீ இப்படி என் மேலே கை வைப்பேன்னு சொன்னதும், ஜஸ்ட் இப்போ இந்த ட்ராமா பண்ணாமல் இங்கேருந்து போகலன்னு வச்சுக்கோங்கமே, உங்கள் 2 பேர்த்தையும் நான் சும்மா விட மாட்டேன், ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். பாங்க, நான் உங்களை என்ன பண்ணுறேன் பாட்டான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் ஆஃபர் இருக்கதா அவங்க எல்லாருக்குமே அனுப்பி விட்டதுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவனுக்கு அசிங்கமாக போயிடுது. ஸோ மக்களே நீங்கள் பாருங்கள், என்னை வந்துட்டு இவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு என் சிஸ்டரோட சேர்ந்து ஆஃபர் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவள் அந்த வீடியோவை காமிச்சிடுறா. வெட்டிங்க்கு நாள் பாருங்கள் என்ன அசிங்கம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும், ஐயோ அதை நீ தான் சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் கோவப்படுறா, இதெல்லாம் ஃபேக்குன்னு சொன்னால் அவன் ஃபோனை தூக்கி போட்டு உடைச்சிட்டு நீ என்னோட ரெப்புடேஷனை கெடுக்க ட்ரை பண்ணுறான்னு சொன்னதும், நம்ம ஹீரோ உனக்கு என்னோட ரெப்புடேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது நம்ம ஹீரோயின் என்னோட ஹஸ்பண்டோட ரொம்பவே பெஸ்ட்டானவேன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. வா என்னோட அழகில் வந்து மயங்கிட்டா அப்படின்றத சொல்கிறான். அவங்க அப்பா இவங்களெல்லாம் அடித்து வெளியே எடுத்து விடுங்க, இவங்களோட தொல்லை தாங்க முடியல அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அவன் நாங்கள் பெட்ரூம்குள்ளே தள்ளி விடுறாங்க, எங்களுக்கு பேரம்பித்து வேணாமா உள்ளே போடான்னு சொல்லிட்டு, ஐயோ கடவுளை என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இருந்தா நம்ம ஹீரோயின் அங்கே வர்றா. ஏய் என் பக்கத்தில் வராத, நான் சும்மா விட மாட்டேன், நான் ரொம்ப டீசெண்டான பர்சன் அப்படின்றத சொன்னதும், அப்படியா உன் டீசென்ட் எவ்வளோன்னு பார்ப்போம் அப்படின்றத செய்யிட்டு வேமாங்க பிடிச்சி மெத்தியில் தள்ளி விடுறா. ஸோ அப்போ ஒரு செய்ய ஞாபகம் வருது, அவங்க தாத்தா சொல்லியிருக்காரு, நான் ரொம்ப ஓல்டாகிட்டே போகிறேம்மா, நீ கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ஒரு பேபி பேத்துக்கணும், நம்ம குடும்பத்துக்கு பேபி பிறந்தாதான் அந்த குழந்தை மூலமாக ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உனக்கு கிடைக்குமா அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின்மே கண்டிப்பாக தாத்தான்னு சொல்கிறா, நீங்கள் மட்டும் என்னை வளர்க்காம விட்டுருந்தா இந்த குடும்பமே என்னை எப்பயோ ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருப்பாங்களே தாத்தான்னு சொன்னதும், இந்த குடும்பத்தோட உண்மையான வாரிசு நீதாம்மா அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. ஸோ தாத்தாக்காகவாச்சும் பேபி கண்டிப்பாக பெற்றுட்டே ஆகணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு பார்க்க ரொம்ப நல்லா தான் இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு பார்த்துச்சேக்கா. என்னப்பா தொடர்ந்து பேசிட்டு தான் இருப்பியா, வேறு எதுவும் பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கேட்டதும், நான் ஒன்றும் பாடிலாம் சேல்ஸ் பண்ணுறவன் கிடையாது அப்படின்றத சொன்னதும், மாதிரி ஏன் கோவப்படுற அப்படின்றத சொல்கிறா. அப்போங்க கண்டிப்பாக எனக்கு குழந்தை பிறந்தா தான் பிறக்கும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கா. என்னோட டைப் கிடையாதுன்னு அவன் சொன்னதும், அப்படியாப்பா உனக்கு எப்படி வந்துட்டு பொண்ணு பிடிக்கும் அப்படின்றத சேர்த்து கேட்கும்போது அப்போங்க எல்லாம் சொல்கிறான், என்ன பாரு அப்படி உனக்கு தோணலையான்னு சொன்னதுமே அதை பார்த்துட்டு அங்கே அவன் ஆமாம் இவன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கான்னு சொன்னதும் அவள் கிஸ் பண்ணுறான். நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னால், கல்யாணம் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்களோ அதுதான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டுருக்கா. ஸோ 2 பேருமே சேர்ந்து அதுக்கப்புறம் இங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. வெளியே பார்த்தா இவங்க பேரண்ட்ஸ் நின்றுட்டு, என்ன ஒன்றும் சவுண்டு கேட்க மாட்டுது, உள்ளே ஏதோ அந்த பொண்ணை அழுக வச்சுட்டானா, இல்லை இவன் பயந்து போய் ஏதாச்சும் பண்ணிட்டுருக்கானான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போதே கதவு ஓப்பன் ஆனால் நம்ம ஹீரோ தான் வெளியே வர்றான். சும்மா இப்படி போயிட்டு இருந்தம்மா வந்தோன்னு சொன்னதும், நில்லுங்க இங்கே பாருங்க அவன் என்னை பண்ணி வச்சுருக்க வேலையன்னு சொன்னதும் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஷையாகி போயிடுது. இப்போ வெட்டி பேச்சு பேசாத, நீ வந்துட்டு அந்த மாதிரி பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும், உள்ளே போடா, எங்களுக்கு பேரம்பித்து பிறக்க வேணாமான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு, அப்போ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு சொன்னதும், ஆமாடா எங்களுக்கு அவள் தான் வேணும்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு சரி ஓகே நீங்கள் ரிஹர்சல் பண்ணுவீங்கன்னு செட்டு போனால் வெயிட் பண்ணுன்னு சொன்னதும், எனக்கு தெரியும்ப்பா நீங்கள் என் மேலே ரொம்ப லவ்வாக இருக்கீங்கன்னு சொல்கிறான். பொண்டாட்டி விட்டுட்டு எங்கடா போகிற, வந்துட்டு ரூம்குள்ளே போடான்னு சொன்னதும் அப்போங்க அதை கேட்டுட்டு ரொம்ப கோவமாயிட்டு, அப்போ உங்களுக்கு யாருக்குமே என் மேலே பாசமே இல்லை போங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டு ஓடிட்டுருக்கான். ஹீரோயின் வந்ததுமே அவனை எங்கன்னு சொன்னதுமே, அந்த உருப்படாத கழுதை எங்கே போக போகுது, எல்லாம் நைட் கிளப்புக்கு தான் அப்படின்றத அவங்க அப்பா சொல்கிறாரு. ஸோ அப்படியா நான் பார்த்துக்கிறேன் அவனை, இதுக்கப்புறம் அவன் இங்கே கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுருக்கான். ஸோ அவங்க இப்போ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவன் பார்ட்டி பண்ணிகிட்ருக்கான். என்னோட வெட்டிங்கில் நீ போய் வந்து நீ சொன்ன மாதிரியே சேலஞ்ச் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணிட்ட, இந்த வாட்ச் வந்து உனக்கு தான் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் வந்து கொடுக்குறான். ஸோ அவங்க சேலஞ்ச் பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக ஐயா போயிருக்காரு. ஸோ இப்போ என்னப்பா நீ அங்கே போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டியாமே, அப்போ இனிமேல் பொண்டாட்டி சொன்னதை கேட்பையான்னு சொன்னதும், என்னெல்லாம் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றத சேர்த்து ஐயா வீரவசனம் பேசிகிட்டு இருந்தா. பட் நம்ம ஹீரோயின் அவனை பிடிச்சி கிஸ் பண்ண சீன் எல்லாமே மைண்டுக்குள்ளே போயிட்டுருக்கு. அப்போங்க
மெசேஜ் வருது அவனுக்கு 11 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்து சேருன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நானும் அப்படி வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு வாய் பேசிட்டு இருக்கான். நம்ம எப்பயுமே நம்மளுக்கு இவன் தான்ப்பா பாஸ் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசினா இந்த உருப்படாதவனை என்ன பண்ணன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப கோவப்படுறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற விஷயத்தை அவ சொல்கிறான். இவன் இங்கே இருக்கிறது தெரிஞ்சு போயிடுது. இந்த சேவியரால் என் கல்யாணமே நின்று என்னோட பிளான் எல்லாமே சொதப்பிருச்சு, நான் இன்னைக்கு இவனை சும்மா மட்டும் விட மாட்டேன், என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே வந்துட்டுருக்கான். என்னப்பா இங்கே வந்துட்டுருக்க, லுக்காஸ் ஃபேமிலியோட பையன் என்ன இங்கே இருக்க நீன்னு சொல்லி கேட்டா, ஆமாம் உன் கல்யாணம் நின்று போச்சு, ரொம்ப கவலையில் சுற்றுறியோன்னு சொல்லிட்டு சிரிச்சதுமே பரவாயில்ல அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாம், அப்படி மட்டும் தோற்று போயிட்டேன்னு வச்சுக்கோமே, உன்னோட லுக்காஸ் ஃபேமிலியோட 20% சேல்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்கணும், என்னோடது எல்லாம் உனக்கு கிடைக்கும்னு சொன்னதும் அப்படியா ஓகே நம்ம சொல்கிறான். 2 பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க, பார்த்தா அதுக்குள்ளே ஸ்னேக் இருக்குது, ஒன்றில் ஸ்னேக் இருக்குது, ஒன்றில் சும்மா வெறுதா இருக்குது, நீ வந்துட்டு கையை விட்டு கரெக்டானதை கண்டுபிடிக்கணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோமே நீ தோற்று போயிடுவ, கண்டிப்பாக வந்துட்டு அந்த 20% சேல்ஸ் வந்து எனக்கு தான் சொந்தம் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். என்ன இப்போவே தோற்று போக ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே அங்கே ஆனால் வந்துட்டு அவன் நான் எதுக்குடா பயப்படுறேன், நான் ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோவம் ஆகிட்டு என்னடா பண்ணுற பேசாம இருன்னு சொன்னதும் டே நான் உண்மையான ஆம்பளடா, நான் இப்போ பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவன் கையை விட போகிறான். பட் ஆனால் அவனுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, ஏன்னா எதுக்குள்ளே பாம்பு இருக்குன்னு தெரியாது இல்லையா, எப்போ வேணாலும் கடிக்கலான்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. அப்போ அங்கே அந்த எத்தனை பார்த்தா டே இடியட் 2குள்ளேயுமே பாம்பு வச்சுருக்கேன்டா, உள்ள நீ கையை விட்டதுமே நீ சாக போகிறேன்னு சொல்லிட்டு அவன் ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். ஸோ கையை விட போகிற டயத்தில் கரெக்டாக ஹீரோயின் ஸ்டாப் பண்ணு அப்படின்றத சொல்கிறா. என்ன முட்டாளாயிட்டியா, எதுக்காக இப்படி வேலை பண்ணுற அப்படின்றத சொன்னதும் என்னப்பா நீ உன் ஹஸ்பண்டை தேடி வந்துட்டியா அப்படின்றத சொன்னதும் ஓ உன் பொண்டாட்டியை வச்சு எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு அவனை கேட்டதுமே யார் எஸ்கேப் ஆகுறது அப்படின்றத சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். இப்போ நீ அவனை கூட்டிகிட்டு போனால் அது ரூல்ஸ்க்கு எதிரானது, நீ கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் எனக்கு இவன் பிளானை பற்றி எல்லாமே தெரியுமேன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கா. நான் கண்டிப்பாக வந்துட்டு எதுவும் நடக்க விட மாட்டேன், இப்போ என்ன கேம் தானே விளையாடணும், நான் வந்துட்டு இதில் விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே இப்போ நீ என்ன பண்ணிட்டுருக்க, நீ அமைதியாருன்னு சொன்னதும் நீ பேசாமல் இருன்னு சொல்லிட்டு நான் இந்த கேமை கண்டிப்பாக வின் பண்ணுவேன், நீ வந்துட்டு ப்ளே பண்ண ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு கையை விட சொன்னால் அவங்க கையை உள்ள விட்டா பிளட்டாக வந்துட்டுருக்கு. அதை பார்த்துட்டு ஐயோ ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னதும் ஒன்றும் அவசரம் இல்லைப்பா 30 நிமிஷம் தான் செத்து போயிடுவாங்கன்னு சொல்லும்போது இல்லை நானே வந்துட்டு சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க காப்பாற்ற ட்ரை பண்ணதும் ஏன் அவசரப்படுற நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க கையெல்லாமே தொடச்சா கையில் எதுவுமே பாம்புக்கு அடிப்படலை. ஸோ பயந்து போயிட்டு அப்போ என்னாச்சு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தா அங்கே பாம்பாவே அங்கே கொலை பண்ணியிருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அவள் ஆல்ரெடி என் பிளானை பற்றி தெரிஞ்சுட்டு அங்கே கத்தி வச்சு பாம்பை தலையில் குத்தி கொலை பண்ணியிருக்கா. நீ கேமே விளாட்ல, பாம்பை நீ கொலை பண்ணிட்ட, நீ போய் சொல்கிறேன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோ நான் பயந்து போயிட்டேன்ப்பா, உனக்கு ஏதாச்சும் ஆயிருமோ நினச்சேன் அப்படின்றத சொன்னதும் என்னப்பா என் மேலே அக்கறையான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத அவசரம் தோத்து போயிட்ட, பொண்டாட்டியை வச்சு ஜெயிச்சிருக்க, கண்டிப்பாக நான் இதை ஏற்றுக்க மாட்டேன், உன்னோட அந்த சொத்தையெல்லாம் எனக்கு கிடைக்கணும்னு சொன்னதும் யாங்க நம்ம ஹீரோயின் எதுக்காக அவசரப்படுற, வா நம்ம 2 பேருமே சேர்ந்து கேம் ப்ளே பண்ணலாம், அதில் நான் தோற்று போயிட்டேன்னா கண்டிப்பாக வந்துட்டு சொத்து எல்லாமே உனக்கே கிடச்சிரும்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இந்த டைஸ் உருட்டுறதால நான் பெரிய ஆள், கண்டிப்பாக இவளால் என்ன வின் பண்ண முடியாது, நான் வந்துட்டு இவளை கல்யாணம் பண்ணாமே சொத்தெல்லாமே எனக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவன் ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். ஸோ டைஸை ஃபஸ்ட்டு அவனை உருட்ட சொன்னதுமே கண்டிப்பாக இன்றைக்கி இவ தோத்துதான் போக போகிறான்னு சொல்லிட்டு அவன் ஹாப்பி ஆகிட்டு உருட்டிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின்மே அதே மாதிரி அங்கே வந்துட்டு அங்கே உருட்டி கொண்டு போய் வைக்கிறா. பாங்க அவன் எடுத்ததுமே பார்த்தா ரொம்ப பர்ஃபெக்டாக அவனுக்கு எல்லாமே விழுந்திருக்கு, கண்டிப்பாக இவளால் வின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை நீ இப்போ வந்து ஓப்பன் பண்ணு, நீ தோற்று போகிறத உன் கண்ணால் பாருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நீ வேணாம் பண்ணாதன்னு சொன்னதும் நீ ஏன் அவசரப்படுற, நான் இருக்கேன்ல பார்த்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் கடைசியில் நம்ம ஹீரோயின் வின் பண்ணிடுறா. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது அவங்களுக்கு, எப்படி இதெல்லாம் அப்படின்றத சொல்லிட்டு நீ போய் சொல்லி என்னை ஏமாத்திருக்க, நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதுமே யார் வந்துட்டு போய் சொன்னது, சரியான ஃப்ராடுன்னா நீ தான் பாம்பு இருக்குன்னு சொன்ன, அப்போ இதில் என்ன அப்படின்ற செட்டி கேட்குறா. 2லேயுமே நீ பாம்பை விட்டு வச்சிருக்க அவனை கொலை பண்ணுறதுக்குன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அவங்க எல்லாருக்கும் ஷாக்காகி போயிடுது. ஏன்டா ஃப்ராடு போயில எதுக்காக இந்த வேலைன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதுமே அங்கே இருக்க எல்லாரும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இசை இல்லாத பாம்பு தான் சொன்னதுமே அப்படியாப்பா, அப்போ நீ வந்துட்டு உன் கையை விடு பார்ப்போம் அப்படின்றத சொன்னதும் அவன் பயந்து போயிட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு அப்படின்றத சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி கெஞ்சி
பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோக்கு ரொம்ப கோவம் ஆயிட்டு உன் மேலேருந்து கையெடு அப்படின்றத சொல்கிறான். நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போலீஸ்க்கு கால் பண்ணி இப்படி வந்து க்ரைம் பண்ணியிருக்கான்னு கம்ப்ளைண்ட் பண்ணதுமே அவங்களுமே அவனை அங்கே அரெஸ்ட் பண்ணி இங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து இதுக்கப்புறம் வந்து அவன் 11 மணிக்கு வீட்டுக்குள்ளே இருக்கணும், அப்படி வந்துட்டு இல்லைன்னு வச்சுக்கோ உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும், உன் பொண்டாட்டி ரொம்ப நல்லவங்கடா கிளம்பு அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போக சொல்லிடுறாங்க. பார்த்தா இவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப அரண்டு போய் இருக்காங்க. என்ன மருமக போய் இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு, இன்னும் அவனை கூட்டிகிட்டு வரல, ஒருவேளை அவன் எதுவும் புள்ளி பண்ணிட்டு இருக்கானோ என்னமோன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்ததுமே எங்கம்மா அவன் வரலையா அப்படின்றத சொன்னதும் பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே ஆள் அங்கே உள்ளே வந்துடுறான். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. உள்ளே போனால் அவள் ஒரு பார்வை பார்த்ததுமே முறைச்சிட்டு நின்னதுமே அவங்க பேரண்ட்ஸ் சரி வாங்க உள்ளே போயிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாயிட்டாங்க. உள்ளே போயிட்டுருக்காங்க. அப்போங்க நீடன் பண்ணு அப்படின்றத சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா, நான் ஏன் நீடன் பண்ணணும்னு சொல்லும்போது பொருளை வச்சு அது மேலே நீடன் பண்ணு அப்படின்றத சொல்கிறா. பண்ணலைன்னு வச்சுக்கோன்னு சொன்னதும் பயந்து போயிட்டு நீடன் பண்ணிட்டு தயவு செஞ்சு நீ என்னை மன்னிச்சிருப்போம், நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் மிஸ்டேக் பண்ண மாட்டேன் அப்படின்றதாமே சொல்கிறான். ஸோ நீ இன்னைக்கு வந்துட்டு பண்ண வேலைக்கு செத்து போயிருந்தேன்னா உன் பேரண்ட்ஸ்க்கு புள்ள இல்லாமல் போயிருப்பாங்க, என்ன வந்து முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டுருக்கா, ஒரு ப்ளே பாயானின்னு சொன்னதும் ஆமாம் நான் ப்ளே பாய் தான் சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு அங்கே போயிட்டுருக்கான். ஸோ ரூம்க்கு வந்துட்டு அவன் என்ன நினச்சிட்ருக்கா, என் பேர் வந்து சேவியர், என்னவே வந்துட்டு அவன் மரியாதை இல்லாமல் நடத்துவாளான்னு சொல்லிட்டு நான் சும்மா மட்டும் அவளை விட மாட்டேன், கொன்றுவேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் வந்ததும் என்னை கொல்லுவியா, எப்படி கொல்லுவ அப்படின்ற சொன்னதும் என் பக்கத்தில் வராத, நான் வந்து வெளியே போய் நீ தூங்குன்னு சொன்னதும் கல்யாணம் பண்ணிட்டு பக்கத்தில் வராதன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு பக்கத்தில் வந்துட்டு நம்ம 2 பேருமே சேர்ந்து ஸ்லிப் பண்ணணுமா, என்னால் முடியாதுப்பா அப்படின்றத சொன்னதும் அங்கே பார்க்க நீ எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போனான்றதுக்கு அப்படியே ரெடி ஆகுறாரு. ஹீரோயின் லைட்டை போய் ஆஃப் பண்ணிட்டு சிரிச்சுட்டு அங்கே போய் படுக்கிறா. இவனுக்கு செம கடுப்பாகி போயிடுது. தலகாணியை கூடால வச்சுட்டு நடுவில் வந்தேன்னு வச்சுக்கோ பார்த்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அவங்க படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தா. இப்போ அங்கே சாப்பிட போனதுமே மருமக வரட்டும் வெயிட் பண்ணுறா அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோயின் ஆஃபீஸ் கிளம்புனதுமே இங்கே வா சூப்பராகவே ரெடி பண்ணியிருக்கு, நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பாரு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ரெடி பண்ணது என் பையன் தான், அவன் ரொம்ப சூப்பராக சமைப்பான்ப்பா அப்படின்றத சொன்னதும் அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினுமே ஹாப்பி ஆகிட்டு சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுல ப்ராப்ளம் இருக்குது, இருந்தாலுமே சாப்பிட்டுட்டு உண்மையிலே சூப்பராக இருக்குது, நீ அமேசிங்காக சமைக்கிறப்பா அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு பயங்கர ஹாப்பியாகி போயிடுது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்படி பாராட்டுறாங்க. அப்போ அங்கே இன்னும் கொஞ்சம் நீ சாப்பிடுமான்னு சொன்னதுமே இல்லை நானே இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டேன், இதை விட என்னால் சாப்பிட முடியாது அப்படின்றத அவள் சொல்கிறா. நீ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கம்மா, இவை சும்மா வெட்டியாக தானே சுற்றிட்டு இருக்கா, இதுக்கப்புறம் நீ மருமகளுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணுண்டான்னு சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி கோவப்பட்டதும் எதுக்குடா கோவப்படுற, அப்பா உண்மை தானே சொன்னார் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அது கேட்டுட்டு அவனுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகி போயிடுது. என்னடா ஒரு பையன் இந்த வீட்டில் மதிக்க மாட்டானேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். நீ வந்துட்டு பாஸாக இருந்தால் நான் உன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கணுமா, அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அவங்க பேரண்ட்ஸ் வந்து சில விலாஸ்லாம் அவள் பேரில் எழுதி அங்கே கொடுத்துட்டு இது உனக்கு தாம்மா நீ வச்சுக்கோன்னு சொன்னதும் ஐயோ எனக்கு இதெல்லாம் வேணான்னு சொல்கிறா. நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா இவனை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன், அப்புறம் எப்படி உங்ககிட்ட இதெல்லாம் போய் நான் வாங்க முடியும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. அதெல்லாம் எனக்கு வேணாம், உங்களோட பாசம் போதுன்னு சொன்னதுமே அவங்க அப்பா எனக்காக என் பிள்ளைய கொஞ்சம் திருத்தி கொண்டு வரணுமா, இந்த லுக்காஸ் ஃபேமிலியை பெரிய லெவலுக்கு ரீச் ஆக்கணும் உன்னால தான் முடியும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க நான் அதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் பயங்கர ஹாப்பியாகிருது. வேறு எதுவுமே எனக்கு வேணாம், என் பையனுக்கு டிசிப்ளின் கற்றுக் கொடுத்தா போதுமா அப்படின்றத சொன்னதும் அவங்க அம்மா அவள் என்ன டீச்சரா அப்படின்றத சொல்லும்போது ஹீரோயின் இல்லை நான் ஒத்துக்கிறேன் இந்த கண்டிஷனுக்கு அப்படின்றத சொல்கிறா. ஸோ இவன் வீட்டில் உட்காந்துட்டு பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருந்தா. ஹீரோயின் அங்கே அக்ரிமெண்ட் கொண்டு வரா. நான் உன்னை டைவர்ஸ் பண்ணணும்னு சொன்னதும் ஹீரோயின் சரி ஓகே அப்படின்றத சொன்னதும் அதை பார்த்துட்டு பயந்து போயிடுறா. என்னடா உடனே சரின்னு சொல்கிறான்னு. இப்போ ஃபஸ்ட்டு டைவர்ஸ் வேணும்னா இதெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு பெரிய லிஸ்ட்டாக போட்டு கொடுக்குறா. பிஸ்னஸை கவனிக்கிறதுலேருந்து ஊரை சுற்றக்கூடாதுன்ற வரைக்குமே என்னால் இதெல்லாம் முடியாது, நீ என்ன நினச்சிட்ருக்க, என்னை மேரேஜ் பண்ணால் உன் கண்ட்ரோலில் நான் வந்துடுவேனான்னு சொன்னதும் அப்படியா, அப்படி வேணான்னா நீ எப்பயுமே எனக்கு கீழே தான் அடிமையாக இருந்தாகணும், நீ டைவர்ஸ் வந்து பண்ண முடியாது, இதெல்லாம் நீ பண்ணி முடிச்சிட்டேன்னா உனக்கு நான் டைவர்ஸ் கொடுத்துருவேன் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவன் சரி ஓகே நான் வந்துட்டு ஒத்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கான்ட்ராக்டில் அவனுமே அங்கே வந்து சைன் பண்ணி கொடுத்துடுறான்.
பாங்க சரி ஓகே நாளையிலேருந்து ரெடி ஆகிக்கோ சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. இவனுக்கு செம கடுப்பாயிட்டுருக்கு, என்னடா ஒருத்தன் கூட என்ன மதிக்க மாட்டானேன்னு சொல்லிட்டு. பிறகு இங்கே தாத்தா அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினுக்காக. எல்லாருக்கும் செம கடுப்பாயிட்டுருக்கு, இவ வந்துட்டு வர்றதுக்காக நம்ம சாப்பிடாம இருக்கணுமான்னு சொல்லிட்டு. ஹீரோயின் அங்கே வந்ததுமே அவருக்கு பயங்கர சந்தோஷமாயிருது. ஓடிவாடா செல்லக்குட்டின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இப்போ தாத்தா நான் லேட் ஆயிடுச்சு வர்றதுக்குன்னு சொன்னதும் இருக்கட்டும் பரவாயில்ல, தாத்தாக்கு பசியெல்லாம் இல்லை அப்படின்றத அவர் சொல்கிறாரு. என்ன பார்த்துட்ருக்க எந்திரிச்சு தள்ளி போடா அப்படின்ற சீட்டை அவங்க பையனை பிடிச்சி திட்டினதுமே அவருக்கு கோவம் ஆகிட்டு அவர் எந்திரிச்சு உட்காந்துட்ருக்காரு. சாப்பிடுப்பா அப்படின்ற சொல்லும்போது, என்னப்பா உன் ஹஸ்பண்ட் உன் கூட சேர்ந்து இன்றைக்கி வரலையா அப்படின்றத சொன்னதும், நீ எதுக்கு அவரை பற்றி கேட்டுட்ருக்க, ஏன் ஃபஸ்ட்டு எத்தனை மேலே உன் பார்வை இருந்தது பார்த்தாது, இப்போ என் புருஷன் மேலே பார்வை வந்துருச்சான்னு சொன்னதும், கோவம் ஆகிட்டு வாயை முடிக்கிட்டு இருக்க மாட்டீங்களான்னு சொன்னதும், நீங்கள் எதுக்காக கோவப்படுறீங்க, அக்கறையில் தானே என் பொண்ணு கேட்டான்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டெப் மதர் பேசுகிறாங்க. கூட புருஷன் கூட வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற சைட்டு பேசும்போது, யார் சொன்னது நான் வரலன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்ற சைட்டு அவன் ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டுருக்கான். ஸோ தாத்தாட்ட வந்து கொஞ்சம் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேப்பான்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு தாத்தாட்ட ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க வந்திருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேசினா அவன் கண்டுக்கவே மாட்டான். தாத்தா உங்களுக்காக தான் இந்த எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் எல்லாமேன்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் காமிச்சதுமே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி கொடுத்து என் பேத்தி எப்பயும் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொன்னதும் ஹீரோயினுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ அங்கே அவளுக்காக அவன் கிஃப்ட் எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குறான். இந்த ரோஸ் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் ஒன்றை விட அழகா இல்லை அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ ஹீரோயின் போன ஜென்மத்தில் அந்த எத்தன் என் தாத்தாவை பார்க்க வரும்போது வேறுங்கையை வீசிக்கிட்டு வந்தான், பட் ஆனால் இவன் அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. சரி ஓகே நாங்கள் கொஞ்சம் பேசணும், நீங்கள் வந்துட்டு சாப்பிட்லாம், தள்ளி உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் தள்ளி உட்கார சொல்கிறாரு. பிறகு தாத்தாட்ட அவர் பேசிகிட்டு இருக்காரு, எப்படிமா நீங்கள் நல்லா இருக்கியா என்னன்னு சொல்லிட்டு. தாத்தா நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்கன்னு நல்லா இருக்கேன்னு சொல்லும்போது, சேவியர் உண்மையிலே நல்ல பையன்மா, நீயுமே நல்லபடியாக வந்துட்டு பார்த்துக்குவான் ஒன்று அப்படின்றத சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அவன்கிட்ட போய் பேசினதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. சரி யோசிச்சு பார்த்துட்ருக்கா, அவங்க சிஸ்டரும் ஸ்டெப் மதரும் அவரை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க போன ஜென்மத்திலே, இப்போயும் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே மெய்டிட்ட நீங்கள் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறணும்னு சொன்னதும் கண்டிப்பாக மேடம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நைட் போல் பார்த்தா அவளுக்கு வயிறுலாம் ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கு. அப்போங்க நம்ம ஹீரோ வந்து என்னாச்சு உனக்கு அப்படின்ற சரி கேட்டதுமே, இல்லைப்பா வயிறு கொஞ்சம் பெயினாக இருக்குன்னு சொன்னதும், அப்படியா ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு அவளுக்காக அவன் சூப் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறான். ஃபஸ்ட்டு நீ இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவனே ஊட்டி விடுறான். அதை சாப்பிட்டதுமே அவளுக்கு ரொம்பவே நல்லா ஃபீல் ஆகுது. இப்போ படுத்து ரெஸ்டர்ன்னு சொல்லிட்டு படுக்க வச்சதும், நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டால், நான் அந்த பாத்திரத்தில் வச்சுட்டு வந்துடுறேன், நீ படுத்து தூங்கு, நான் உன்னை எங்கேயும் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்கிறான். ஸோ ஹீரோக்குமே அவன் மேலே அங்கே வந்துட்டு லவ் வர ஆரம்பிச்சிருது. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை பற்றி அவன் விசாரிக்க சொல்லியிருக்கான். சார் அவங்க சின்ன வயசுலேருந்தே ரொம்ப சஃபர் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டாலே வயிறு பெயின் ஆயிரும், அவங்களால இப்போ வரைக்கும் சாப்பிட முடியாது, ஏன்னா எல்லாம் அவங்க ஸ்டெப் மதரோட வேலை தான், அவங்க பண்ண வேலையால் தான் அவங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ ஒரு ப்ராப்ளம், அவங்களுக்கு சின்ன வயசில் பாய்சன் எல்லாமே கொடுத்துருக்காங்கன்ற விஷயம்லாம் தெரிஞ்சதுமே அவனுக்கு ரொம்ப கவலை ஆகிட்டு ரொம்ப எமோஷன் ஆகிட்டுருக்கான். கண்டிப்பாக இதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். ஸோ ஹீரோயின் அங்கே வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனான். கூப்பிட்டதுமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டா, இல்லைப்பா நைட் வந்து உனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், எதுவுமே சொல்லாமல் போகிற அப்படின்றத சொன்னதும், தேங்க்யூன்னு சொன்னதுமே ஜஸ்ட்டு தேங்க்யூ தானான்னு சொன்னதும், வேறு என்ன பண்ண அப்படின்ற சைட்டு பக்கத்தில் வந்துட்டு, சரி ஓகே நைட்டு நான் வந்து ரூம்க்கு வந்ததுமே உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் ஓகேவா அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டாவே ஹாப்பி ஆகிட்டு அப்படியான்னு சொல்லிட்டு அங்கே சந்தோஷமாக இருக்கான். ஸோ கிஃப்டான்னு சொல்லிட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஆசையாக சின்ன பிள்ளை மாதிரி சிரிச்சிட்டு இருந்தா. நைட்டு வந்ததுமே எங்கே என் கிஃப்ட்டு காணோமே அப்படின்ற சொல்லிட்டு கேட்டால், ரூமில் இருக்குது வா உள்ள அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறா. ஸோ உள்ளே போயிட்டுமே எங்கே என் கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு கேட்டால், அங்கே ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாமே லுகாஸ் ஃபேமிலியோட டாக்குமெண்ட்ஸ் தான், இது எல்லாத்தையும் நீ தான் இப்போ வந்துட்டு படித்து சரி பண்ண போகிற அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு, அடிப்பாவி என்ன சொல்லிட்டு இருக்கன்னு சொன்னதுமே, ஆமாம் உனக்கு டைவர்ஸ் வேணுமா இல்லையா, அதுக்குள்ளே நீ இதெல்லாம் கற்றுக்கணும், வந்துட்டு பண்ணுன்னு சொன்னதும், ஐயோ என்னால் முடியலையேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுமே அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு எல்லாத்தையும் எனக்கு டீச் பண்ணா. அவங்க பேரண்ட்ஸ்க்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருது, ஏன்னா பர்ஃபெக்டாக ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி எல்லாத்தையும் உட்காந்து
இருக்கிறான். சரி ஓகே நீ இப்போ என்கிட்ட இதை பேசி சொல்லி காமின்னு சொன்னதுமே ஒவ்வொரு விஷயமா அவன் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணதும் பயங்கர ஹாப்பியாக இருது அவளுக்கு. பர்ஃபெக்டாக நீ பண்ணிட்ட அப்படின்றத சொல்லிட்டேக்கான். வந்து உனக்காக இதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேன், நீ எனக்காக ஒன்று பண்ண வேணாமான்னு சொன்னதும் என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டா, நீ எனக்காக மீல்ஸ் ரெடி பண்ணி கொடு அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அவங்க வந்து அவளுக்காக குக் பண்ணிட்டு இருக்கான். நீ வந்துட்டு அந்த ஆனியனை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணு அப்படின்றத சொன்னதும் அந்த ஸ்ப்ரிங் ஆனியனை அவளுக்கு ஒழுங்காகவே கட் பண்ண தெரில. அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு பக்கத்தில் வந்துட்டு இப்படிலாமா கட் பண்ணுவாங்க, நான் சொல்கிற மாதிரி கட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து கட் பண்ண சொல்லிட்டேக்கான். சரி ஓகே நீ இப்போ போய் உட்காரு, நான் சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்றத சொல்கிறான். அங்கே சமையல் எல்லாமே பண்ணி கொண்டு வந்தா. அவளுக்கு சாப்பாடு எடுத்து வச்சா, ஐயோ சாப்பிட்டா வயிறு பெயின் ஆகுமே, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயமாயிட்டுருக்கு. அது அவள் பயந்துட்டே தான் எடுத்து சாப்பிட்றா. பட் அவளால் சாப்பிட முடியுது. அவன் எடுத்து வைக்க அவள் பாட்டு சாப்பிட்றா. என்ன இவன் வந்துட்டு சமைச்சு கொடுத்ததை நான் சாப்பிட்டான், நார்மலான மனுஷன் மாதிரி என்னால் சாப்பிட முடியுதான்னு சொல்லிட்டு அங்கே அவளுக்கு பயங்கர ஹாப்பியாக இருது. பார்த்தே இல்லை எப்படி வந்துட்டு நான் சமைச்சிருக்கேன்னு சொன்னதும், அப்போ நான் சமைச்சதை நீ சாப்பிடுன்னு சொன்னால் சாப்பிட்டா படு மோசமாக இருக்குது, என்னாச்சு நல்லா இல்லையான்னு சொல்லி கேட்டதும் இல்லை ரொம்ப சூப்பராக இருக்குது, யூனிக்காக இருக்குது அப்படின்றத சொன்னதும் அவள் டவுட் ஆகிட்டு அதை எடுத்து சாப்பிட்டா ரொம்ப கன்றாவியாக இருக்குது, ஐயோ இதை சாப்பிடாதன்னு சொன்னதும் இருக்கட்டும்ப்பா பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அப்படின்றத சொல்லிட்டு 2 பேருமே பயந்து போய் இங்கே தண்ணியை குடிக்கிறாங்க. உப்பும் காரமும் பயங்கரமாக இருக்குது. நைட்டு பார்த்தா 2 பேரும் தண்ணியை போட்டுட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே அவன் சொல்கிறான், என் கனவு என்ன தெரியுமா, நான் ஒரு பெரிய ஷெஃப் ஆகணும், இந்த சைனாக்கே நான் வந்து சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் என் பேரண்ட்ஸ் பிஸ்னஸை பார்க்காம என்னடா ஊதாரி மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என் கனவுகளவே உடைச்சிட்டாங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். என்னோட இந்த கனவுகள் டோட்டலாக ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணும்ப்பா, என் திறமையெல்லாம் காமிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ஹாப்பியாகிட்டு பேசினா. நீ கண்டிப்பாக பாரு, ஒரு நாள் வந்துட்டு பெரிய ஆளாக ஆயிடுவ நீ அந்த குக்கிங்ஸ் இல்லை அப்படின்றத அவள் சொன்னதும் உண்மையாவான்னு சொல்லிட்டு கேட்டா. அவள் ஆமான்னு சொன்னதுமே 2 பேருமே ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே அவளுக்காக அவங்க திரும்பங்க சாப்பாடு எல்லாமே சமைச்சு கொடுக்குறான். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடுன்னு சொல்லும்போது அங்கே அவங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாகிருது. பொண்டாட்டியை வந்து நல்லா கவனிச்சுக்கிறான், நம்ம புள்ள பாசம் ஆயிட்டானான்னு சொல்லிட்டு சமைப்பாங்க. நீ அந்த எல்லாத்தையும் நீ கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு அங்கே ஞாபகம் வருது ஒரு விஷயம். சின்ன வயசில் அவங்க ரொம்ப ஆசையாக சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்கான், இந்த டிஷ்ஷை பாருங்கன்னு சொல்லிட்டு. பட் அவங்க கொஞ்சம் கூட கண்டுக்காம வச்சுட்டு போ, பிஸ்னஸ் வந்து பண்ணுறதை விட்டுட்டு இப்படி சமையல் பண்ணிட்டு இருப்பியா பொம்பளை பிள்ளை மாதிரின்னு சொல்லிட்டு திட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவனுக்கு மனசே உடைஞ்சு போயிருக்கு. ஸோ இப்போ இந்த விஷயம் எல்லாமே ஞாபகம் வந்ததுமே ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு கண்டிப்பாக உன்னால் முடியும் அப்படின்றத அவள் சொல்கிறா. சேவியர் கண்டிப்பாக பண்ணுவான் அங்கிள் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் இருக்கேன் நீ கவலைப்படாத உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதும் பயங்கர ஹாப்பியாக இருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்படி நிற்கணும், எந்த மாதிரி வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக பேசணும், எப்படிலாம் மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா அவங்க சொல்லி கொடுத்துட்ருக்கா. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு நீ வந்து பர்ஃபெக்டாக பண்ணுவேன்னு சொல்லிட்டு பேச சொன்னதுமே அதே மாதிரி அந்த ப்ராஜெக்டை பற்றி அவன் பேசினதும் பயங்கர இம்ப்ரெசிவ் ஆகிருது. அவங்க வாக்கர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, எங்கே உங்கள் பையனை இவ்வளோ நேரமாக காணோன்னு சொன்னதுமே இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான் சார் அப்படின்றத சொன்னதும் பயந்தாங்குழி பையன் ஓடி தொலைஞ்சிட்டானான்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப பயமாயிருது. அப்பாங்க என்ன பண்ணுறது இப்போன்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோ பார்த்தாங்க உள்ளே வந்துடுறான். வாக்கர் நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நான் வந்துட்டு உங்களுக்கு சில புது டேட்டாஸுமே கொண்டு வந்திருக்கேன், இதை நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு கொடுத்ததும் வா உண்மையிலே லுகாஸ் ஃபேமிலியோட யங் மாஸ்டர் பர்ஃபெக்டான ஒரு பையன் தான் அப்படின்ற சொல்லிட்டு அவர் அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணிடுறாரு. உங்கள் பையன் ரொம்ப நல்லா வேலை பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சிருக்காரு. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சிருக்கு. என்கிட்ட கால் பண்ணி எங்கள் மெய்டு வந்துட்டு சில விஷயங்கள் சொன்னதுமே தாத்தாவோட சாப்பாடு எல்லாத்தையுமே நீங்களே பார்த்துக்கோங்க, அவங்க கண்டிப்பாக இதுலேயுமே தலையிடக்கூடாது, அவங்க ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவள் பயப்படுறா. என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான், ஏதாச்சும் ப்ராப்ளம்னா நீ சொல்லு அப்படின்றத சொல்லும்போது அப்பாங்க தாத்தாக்கான்னு சொன்னதுமே அவள் ஆமான்னு சொன்னதுமே அப்போ அவங்க சொல்கிறாங்க, எதுக்காக நீங்கள் தனியாக அங்கே தாத்தாவை வீட்டு வைக்கணும், பேசாமல் நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடலாமேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. இங்கே தாத்தாக்கு பார்த்தா ரொம்ப உடம்பு முடியாமல் இருமலாக வந்ததும் அவங்க வந்து அவருக்காக டீ எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வர்றான். தாத்தா இது உங்களுக்காக நானே ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன், நான் ஏதோ ஃபஸ்ட்டெல்லாம் தப்பு பண்ணியிருக்கலாம், உங்கள் மேலே அக்கறை இருக்குது தாத்தா, ஏன் நீங்களாம் என்னை பேத்தியாக ஏற்றுக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்ததுமே சரி ஓகே நீ குடுன்னு சொல்லிட்டு அவருங்க குடிக்க போகிறாரு. ரொம்ப ஹாட்டாக இருக்குது கொஞ்சம் வை நான் பிறகு குடிக்கிறேன்னு சொல்லும்போது அப்பாங்க அந்த உங்களுக்காக தான் உங்கள் பேத்தி ரொம்ப ஆசையாக இந்த டீயை ரெடி பண்ணியிருக்கா அப்படின்றத சொன்னதும் அப்படியான்னு சொல்லிட்டு அவர் கேட்டதுமே ஆமாம் தாத்தான்னு சொன்னதும் அவங்க பையனுமே ஆமாப்பா உங்கள் பேத்திக்கு உங்கள் மேலே
மேலே ரொம்ப பாசம்தான் அப்படின்ற விஷயத்த அந்த ஆளுமே சொல்லிட்டு இருக்காரு. பாங்க ஐஸ் வச்சு எப்படியாச்சும் அதை குடிக்க வச்சிடலான்னு பார்க்குறாங்க. அதில் பாய்சன் கலந்துருக்காங்க. பட் அவருக்கு அங்கே ரொம்ப டவுட் ஆயிடுச்சு, என்ன புதுசாக இதுங்களுக்கெல்லாம் பாசம் நம்ம மேலேன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே அங்கே மெய்டு வந்துடுறாங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ யங் லேடியை மீட் பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா, வீடியோ காலில் அவங்க இருக்காங்க, ஸ்டடி ரூமுக்கு வாங்க அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே அதை கேட்டுட்டு சரி ஓகே நான் இப்போ போகிறேன்னு சொன்னதும் தாத்தா இதை ஃபஸ்ட்டு குடிங்கன்னு சொன்னதும் கூல் ஆகட்டும் அப்புறம் குடிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே இவங்க பிளான் எல்லாமே சொதப்பி போயிடுது. பெரிய தொல்லையாக இருக்குது. இவன் இந்த வீட்டில் இருந்தாலும் தொல்லை இல்லைனாலும் தொல்லைன்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாயிட்டுருக்காங்க. பிறகு அங்கே தாத்தாட்ட என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு, என் பிள்ளைங்க வந்துட்டு இப்போ சொத்துக்காக நிறைய ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு என்னோட ஹோம் டவுனுக்கு போகணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் நீங்கள் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்களா, நான் போயிட்டு வரவான்னு சொல்லிட்டு கேட்டதுமே சரி ஓகே நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்ணுறேன், நீ வந்துட்டு கிளம்பு அங்கே போய் பார்த்துக்கோன்னு சொன்னதும் அப்போ அங்கே மெய்ட் வந்து சொல்கிறாங்க நான் வந்துட்டு இப்படி வெளியூருக்கு போக போகிறேன்ப்பா, எனக்கு லீவ் வேணும்னு சொல்லிட்டு கேட்டதும் அதை கேட்டுட்டு அவங்க பயங்கர ஹாப்பி ஆகிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க எவ்வளோ நாள் வேணாலும் நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தங்க சொன்னதும் அவங்களுமே சரின்னு சொல்லிட்டு போனால் இவங்க உடனே சூப் எல்லாமே அவருக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாய்சனை கலை இதை கொடுத்த உடனே ஹார்ட் அட்டாக் மாதிரி தான் வரும், ஸோ யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னதும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அதே மாதிரி அங்கே சூப் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு போய் தாத்தா இதை நீங்கள் குடிங்க ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னதுமே இப்போ என்ன உங்கள் 2 பேத்துக்கு இவ்வளோ பாசம்னு சொன்னதும் அவங்க தான் ஹோம் டவுனுக்கு போயிட்டாங்களே தாத்தா, அப்புறம் யார் உங்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் கொஞ்சோன்னு தாத்தான்னு சொன்னதும் குடிக்க போனால் நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. அதை குடிக்காதீங்க தாத்தா அதில் பாய்சன் கலந்துருக்குன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, பாய்சன் நான் கலந்ததை நீ பார்த்தியா, எதுக்காக என்னை தாத்தாட்டேருந்து பிரிக்க பார்க்குற, தாத்தா இவ போய் சொல்லிட்டு இருக்கா, அதை நம்பாதீங்க தாத்தான்னு சொன்னதும் ஸ்டெப் மதர் ஓட பார்த்ததுமே நம்ம ஹீரோ எங்கே அதுக்குள்ளே பயந்து ஓடிட்டுருக்கீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான். பாய்சன் கலந்துருக்கா இல்லையான்னு இந்த சூப்பை செக் பண்ணால் தெரிய போகுதுன்னு சொல்லும் போது அங்கே மெய்டு வந்துடுறாங்க. இப்போ நீங்கள் ஊருக்கு போகலையான்னு சொன்னதும் மாஸ்டர் கிச்சனில் நாங்கள் ஆல்ரெடி கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம், இதை நீங்கள் பாருங்கன்னு செட்டு கொடுத்தா அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து அங்கே பாய்சன் கலந்தது இருக்குது, அதை பார்த்துட்டு இது ஃபேக் இவ பொய் சொல்கிறா தாத்தா அப்படின்றத சொல்லிட்டேக்கா, ஸோ இது நம்பாதீங்க இவங்க வேணுக்குனே பொய் சொல்கிறாங்கன்னு சொன்னதும் அங்கே அவர் கோவமாயிட்டு அப்போ கடைசியில் நீங்கள் இப்படி என்னை ஃபூல் பண்ண பார்க்குறீங்களா, கிச்சனுக்குள்ளே இப்படி கேவலமான வேலை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் பயங்கர கோவப்படுறாரு. உங்களை மாதிரி லேடிஸ் இந்த குடும்பத்தில் இருக்கிறதுக்கே லாய்க்கு கிடையாது, உங்களெல்லாம் போய் வீட்டில் இத்தனை நாள் வச்சிருந்தேன் பார்த்தியான்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக திட்டினதுமே ஐயோ அப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்போ மகன் வந்து காலை பிடிச்சி கெஞ்சுறாரு. ஏன்னா அந்தாலும் கூட்டுக்களவாணி தான் அவங்க. அவர் உன்னெல்லாம் அப்போவே நான் அடித்து துரத்தி விட்டுருந்தேன்னா இந்த லெவலுக்கு நீ ஆளாக இருப்பியாடா, உன்னால தான்டா எல்லாரோட வாழ்க்கையுமே கேட்டு போச்சு, நீ வப்பாட்டி வச்சு சுத்தம் போதே உனக்கு நான் இன்னொரு சான்ஸ் கொடுக்காம இருந்திருக்கணும், அவங்க அம்மா செத்து போனதுக்கு யார்டா காரணம், நீ தான்டா காரணம்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. இந்த வப்பாட்டியோட சேர்ந்து சுற்றிட்டு அவள் வாழ்க்கையவே கெடுத்துட்டேடா, உன்னால் எல்லாத்துக்குமே எல்லாமே என்ன கஷ்டம் தாண்டான்னு சொல்லிட்டு அவர் கோவப்பட்டதுமே ஹீரோயின் ரொம்ப எமோஷன் ஆகிட்டுருக்கா. ஸோ அப்பாங்க அவர் ரொம்ப கோவமாயிட்டு நீங்கள் என்னைக்கு வந்துட்டு எங்களை வந்து நல்லபடியாக மதிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எப்பயுமே அவதான முக்கியம்னு சொல்லிட்டு பேசினதும் தாத்தா கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாரு. உங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு உரிமை இருக்கா, அவங்க அம்மா செத்து போனதுக்கு காரணம் யார், உங்கள் அம்மா தான், அவனோட வப்பாட்டியாவாக அவன் இருந்திருந்தா இப்படி அவள் வாழ்க்கை போயிருக்குமா, குடும்பம் நாசமாக இருக்குமான்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக கோவப்பட்டதுமே அப்போ அங்கே ஹீரோயின் காலை பிடிச்சி கெஞ்சினதுமே உங்களுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது, எங்கள் அம்மா வந்துட்டு டெய்லி நைட்டு தூங்க முடியாமல் என்னை ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இருந்தா, இந்த வப்பாட்டியோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து அதை அனுப்பிவிட்டு அவங்க மனசை நோக்கடிச்சிங்க, அவங்க மாடியிலேருந்து குதிச்சுட்டு சாகிறதுக்கு காரணம் யார், நீங்கள் தானேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. ரெண்டாவது நீங்கள் எனக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் போது இவங்க மில்கில் வந்து பாய்சனை கலந்து கொடுத்த வாஸ்தானே என்னால் ஒரு பைட் சாப்பாடு கூட சாப்பிட முடியாமல் இப்போ வரைக்கும் நான் கஷ்டப்பட்டேன், அதுக்கெல்லாம் காரணமான உங்களை நான் எப்படி மன்னிப்பேன், கண்டிப்பாக உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்றத அவள் சொல்கிறா. உங்களுக்கு இதுக்கப்புறம் வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பண்ணதுக்கு ரீபே பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவள் பயங்கர கோவப்படுறா. ஆல்ரெடி போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் கொடுத்ததுமே அவள் உடனே இதெல்லாம் இவங்களாம் ஃபேக்காக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு அவள் சொன்னதும் கோவமாயிட்டு ஹீரோயின் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. ஒரு ஃப்ராடை போய் நாங்கள் வந்துட்டு மாட்ட வைக்கிறோமான்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ஸோ அவள் பக்கத்தில் போயிட்டு நீ பாஸ்ட் லைஃப்பில் எனக்கு பண்ணதுக்கு உனக்கு திரும்ப கிடச்சிருக்கு அப்படின்றத சொன்னதும் என்ன பைத்தியமாயிட்டு ஏதோ உளறன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஸோ அவங்க எல்லாத்தையுமே
எல்லாரையுமே கடைசியில் அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே எமோஷன் ஆகிட்டுருக்கா. அங்கே தாத்தா நீ கவலைப்படாத அப்படின்ற சொன்னதும், தாத்தா நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு சொன்னதுமே, நான் நல்லா இருக்கேம்மா, இந்த சூப்பை நான் குடிக்கல, ஆல்ரெடி நான் வந்து எனக்கு மருந்துமே நான் எடுத்து வச்சுருந்தேன், இவங்க ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும், அப்படி ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அந்த மெடிசனை சாப்பிட்லான்னு தான் சொல்லிட்டு அங்கே மெய்டையுமே கூப்பிடுறாங்க. ஸோ அப்போ அங்கே மெய்டு அந்த மெடிசன் எல்லாமே கொண்டு வந்ததுமே ஹீரோயின் ரொம்ப எமோஷன் ஆகிட்டுருக்கா. இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்க வேணாம், நம்ம வந்துட்டு வாங்க பேசாமல் நம்ம அந்த வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுறான். அதை கேட்டுட்டு கண்டிப்பான்னு சொல்கிறாரு. இங்கே சேடான மெமரிஸ் இருக்குது, அது எல்லாமே நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போங்க அந்த மெய்டுமே நானுமே என்னோடய ஹோம் டவுனுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன், ஏன்னா எனக்குமே வயசாயிருச்சு, அங்கே போய் நான் நிம்மதியாக வாழணும்னு சொன்னதும், கண்டிப்பாக உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் பண்ணுறதுக்கு எப்பயுமே ரெடியாக இருக்கேன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ நைட் அங்கே சாப்பிட போயிடுறாங்க எல்லாருமே வீட்டுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும், இதெல்லாம் உங்கள் பேரன் தான் சமைச்சது, சூப்பராக சமைப்பான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டாங்க பயங்கர ஹாப்பியாகிடுது. ஸோ நம்ம ஹீரோயின் அவனுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணும்னு தான் ஆசை அப்படின்ற விஷயத்தை அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே அங்கே வந்துட்டு ஷாக்காகி போய் பார்த்துட்ருக்காங்க. கரெக்ட் தான், என் பிள்ளைக்கு சின்ன வயசுலேருந்தே அது ரொம்ப ஆசை, பட் நாங்கள் வந்துட்டு அதை மட்டம் தட்டிகிட்டே இருந்துட்டோம், ஒரு பேரண்ட்ஸாக நாங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டோன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கம்பெனியை பார்க்குறத மட்டும்தான் நாங்கள் பெருசாக நினச்சோன்னு சொல்லிட்டு லேட் ஆகலை, லுகாஸ் குரூப்பை பார்க்க தான் நம்ம இத்தனை பேர் இருக்கோம் இல்லையா, அதையுமே அவன் பார்த்துக்குவான். ரெண்டாவது அவன் அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணட்டும் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு கண்டிப்பாக அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பாக நான் வந்து சூப்பராக வந்துட்டு சமைப்பேன், பெரிய குக்குன்ற பேர் வாங்குவேன்னு சொல்கிறான். ஸோ அப்போங்க நைட் போல் நம்ம ஹீரோயினுக்கு அவன் கால் எல்லாமே மசாஜ் பண்ணி விடுறான். இப்போ ஹீரோயின்ட்ட நான் உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கலாமான்னு சொன்னதும், என்னப்பான்னு சொன்னதுமே, நம்ம பேபி பெற்றுக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டா. அவன் ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொன்னால் ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நைட்டு தூங்கிட்டு இருந்தா, எப்படி வாயை மூடிட்டு இருந்தா, பேசாமல் இருந்தா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக க்யூட்டாக இருக்கா பாரு அப்படின்ற சைட்டு அவன் பார்த்துட்ருக்கான். ஸோ டைவர்ஸ் அக்ரிமெண்ட் எடுத்து கிழிச்சு போட்டுடலான்னு சொல்லிட்டு போனால் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டுருக்கா அப்படின்றத சொன்னதும் பயந்து போயிட்டு தண்ணி கொட்டி போயிடுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அங்கே ஐயோ இங்கே பாரு ஃபுல்லாக தண்ணி கொட்டி போச்சுன்னு சொன்னதும், என்கிட்ட ஆஃபீஸில் ஏகப்பட்ட காப்பி இருக்குது அப்படின்றத சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, நான் உண்மையிலே உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், இந்த ஸ்டூப்பிட்டான கான்ட்ராக்ட்லாம் வேணாம்ப்பா, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். இதே நாங்கள் வாமிட் வந்ததுமே என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். வயிறு வலிக்குதான்னு சொன்னதும், இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னதுமே ஹாப்பியாகிட்டாங்க. நெக்ஸ்ட் டே அங்கே அந்த ப்ரெக்னன்சி ரிப்போர்ட்டை பார்த்துட்டு எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டுருக்கு. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசுகிறத பார்த்துட்டு ஹீரோயினுக்கு பயமாயிட்டுருக்கு. என்னோட அப்பா மாதிரியே இவனும் ஒரு மோசமான அப்பாவாக ஊடலை மாறிட்டான், நான் என்ன பண்ணுறது, என்னோடய வயிற்றில் இருக்க குழந்தைய நான் நல்லபடியாக ஒரு அம்மாவாக பார்த்துக்க முடியுமா, எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு கெப்பாசிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு அவளே ரொம்ப பயந்து போயிட்டு வேமா அங்கே போகிறா. இவன் அவளை ரொம்ப கேர் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணாலும் பக்கத்தில் கூட விடமாட்டா. அப்போ அங்கே தாத்தாட்ட, தாத்தா என்ன அவளுக்கு பிடிக்கலையா தாத்தான்னு சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, அவளுக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவள் ஆசைப்பட்டு பெற்றுக்க போகிறது கிடையாது, அவள் எனக்காக நான் கேட்டேன்னு பெற்றுக்க போகிறா அப்படின்ற விஷயத்த அவர் சொல்கிறாரு. லைஃப்பில் நல்ல அப்பா அமையலை, அம்மாவுமே சின்ன வயசில் இறந்து போயிட்டாங்க. ஸோ அதை நினச்ச ஐ திங்க் அவள் பயந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா லவ் பண்ண எத்தனையுமே ஒரு ஃப்ராடு, சுற்றி இருந்த எல்லாருமே டோட்டலாக வேஸ்டானவங்க. ஸோ இந்த வேர்ல்டை பார்த்து அவள் ரொம்ப பயப்படுறா, தன்னை கேர் பண்ணிக்க ஆள் அதுக்கப்புறமே இருப்பாங்களான்னு நினச்சி பயப்படுறா, வேற ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொல்கிறாரு. அப்போங்க நீ கண்டிப்பாக நீ அவளை வந்து புரிஞ்சுக்கிட்டேன்னா கண்டிப்பாக வந்துட்டு நல்லபடியாக எல்லாமே நடக்கும் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவன் நான் தாத்தா நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட போய் நீ இப்போ எதை பற்றி யோசிச்சுட்ருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போங்க அவளுக்கு மைண்டு ஃபுல்லாமே ஏதோ ஓடிட்டே இருக்குது. நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ எப்பயுமே இப்படி பெயின்ஃபுல்லாகவே இருக்காத, ப்ரெக்னென்சி டயத்தில் நீ இப்படிலாம் இருந்தால் பேபியை தான் அஃபெக்ட் பண்ணும், நீ என்ன நினைக்கிற, ஒரு நல்ல அப்பாவாக நான் இருக்க மாட்டேன்னு நீ நினைக்கிறியான்னு சொன்னதும், நீ என்கிட்ட ரொம்ப பாசம் காமிக்கிறப்பா, பட் நீ திடீர்னு என்னை விட்டு விலகி போயிட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்டதும், நான் சாகிற வரைக்கும் கண்டிப்பாக உன்னை விட்டு எப்பயும் போக மாட்டேன், கண்டிப்பாக நான் நல்ல அப்பாவாக குழந்தைக்கு இருப்பேன், நீயுமே பெஸ்ட்டான அம்மாவாக இருப்ப, நம்ம வந்துட்டு இந்த லைஃப்பில் கிடைச்ச இந்த நல்ல வாய்ப்பை நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரிங் எல்லாமே கொடுத்து நம்ம ஹீரோயின்ட்ட நம்ம முறைப்படி மேரேஜ் பண்ணிக்கலாமா, நீ லுகாஸ் ஃபேமிலியோட மருமகளாக வர ரெடியாக இருக்கியா பேபி அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவளுக்கு பயங்கர எமோஷன் ஆகிடுது. ஏன்னா இப்போ வரைக்கும் இப்படி ஒரு லாபம் அவள் அனுபவிச்சதே இல்லை. ரொம்ப ஹாப்பிட்டு ஓகே சொன்னதுமே அவன் கையில் ரிங்கை போட்டு விடுறான். ரெண்டு பேருமே சந்தோஷமாயிட்டாங்க, ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.